वागर्था विव संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरो वंदे பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாருக்குமே வணக்கம். காசியிலேருந்து நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப விசேஷம். உத்தர பாரத்தில் இன்னிலேருந்து ஸ்ராவண மாதம் ஆரம்பிச்சாச்சு. ஸ்ராவண மாதத்துக்கு அர்த்தம் என்னன்னா, சந்திரன் இன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரத்தில் போய் சேரறா. அதுக்காக இந்த மாசத்துக்கு பேரு ஸ்ராவண மாசம்னு பேரு. ஒரு மாசம் தென்னாட்டுல எத்தனை தேவாலயம் இருக்கோ, சிவன் கோவில், அங்க எல்லாருமே கங்காஜலம் எடுத்துன்னு போய் பகவானுக்கு ஜலாபிஷேகம் பண்ணி ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு ஒரு வில்வ பத்திரம் வைப்பா. ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுவா. ஒரு மாசம் பிரதம் இருந்துட்டு அது என்னன்னா, பகவான் சிவன் சங்கர்ன்னு என்ன பேருனா, உடனே நம்மளுக்கெல்லாம் மங்களம் தரா, எல்லாமே தரா, நல்லது. அதுக்கு பேர் தான் சங்கர்னு பேரு, சிவன்னு பேரு. அந்த மாதிரி நிலையில ஸ்ராவண மாசம் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தென்னாட்டுல 15 நாள் கேச்சு ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கொஞ்சம் 15 நாள் இங்க முன்னாடி இருக்கு, அங்க பின்னாடி இருக்கு. அதுக்காக அந்த ஸ்ராவண மாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கு. எல்லாருமே தன் வீட்டிலேயே பகவானோடது பேரு நம சிவாய், சிவ பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லியிருக்கேன். நம சிவாய் நம சிவாய் நம சிவாய். இந்த மந்திரத்தை சொன்னாலே பகவான் நம்மளுக்கு ஆரோக்கியமா வச்சுப்பா, நம்மளுக்கு மங்களம் பிரதான தருவா. அத்தனை விசேஷம் இந்த ஸ்ராவண மாசம். காசி விஸ்வநாதர் பகவானோடது ராஜதானி இந்த காசி. பகவான் அதுவும் கேட்கா ஜோதி ஸ்வரூபமா இங்க பகவான் உட்காந்துருக்கா. பாரத வருஷத்துல 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. அதுல காசி விஸ்வநாதர் ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கா. ஏன்னா பகவானுக்கு ஸ்தானம் ஈசான பாகம். அந்த காசி விஸ்வநாதர் தான் பார்த்தோம்னா ஈசான பாகத்துல உட்காந்துருக்கா. அதுக்காக இந்த விஸ்வநாதர் தரிசனம் பண்ணினாலே 12 ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ணுறதுக்கு பலன் கிடைக்கிறது. அத்தனை விசேஷமான இந்த காசி பகவானோட ராஜதானி. எல்லா பகவானும் காசியில வாசம் பண்றா. எல்லாமே கங்கா ஸ்நானம் பண்றா. எல்லாருமே பகவான் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்றா. இந்த காசி திரிகண்டக விராஜித்தே, பகவான் திரிசூலத்துக்கு மேல வச்சிருந்திருக்கா. திரிசூலத்துல 3 பாகம் உண்டு. முதல் பாகத்துல கேதார கண்டம்னு ரொம்ப விசேஷம், பக்கத்துல கோவில். இந்த காசியில கேதார் கண்டத்தை தரிசனம் பண்ணினா கேதார்நாத் தாம்னு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கே. அந்த கேதார்நாத் தாம் 7 தடவை தரிசனத்தை பலன் கிடைக்கிறதாம். அந்த மாதிரி பக்கத்துல கேதாரேஸ்வரர் இருக்கா. நடுபாகத்துல பகவான் விஸ்வநாதர் ஜோதி ஸ்வரூபமா இருந்துட்டு ஞானம் தந்து மோட்சம் தரா. அத்தனை விசேஷமா விஸ்வநாதர். நார்த் சைட்ல பார்த்தேன்னா ஓம்காரேஸ்வரர். இந்த மாதிரி காசிய பகவான் திரிசூலத்துல 3 பாகமா வச்சிருக்கா. கேதாரேஸ்வரர், விஸ்வநாதர், ஓம்காரேஸ்வரர். அந்த மாதிரி இந்த காசி ரொம்ப புண்ணியமான தீர்த்தம். நிச்சயமா நம்ம தென்னாட்டுல காசியிலேருந்து வந்திருக்கே சொன்ன உடனே நமஸ்காரம் பண்றா. ஏன்னா அத்த விசேஷமான இந்த காசின ஞான பிரகாசம். காஷ்யதே பிரகாசத்தே சா காசி, காசி சர்வ பிரகாஷிகா. பகவான் ஞான பிரகாசம் இது. அதுக்காக எல்லா தேவதாவும் இந்த காசியில தான் வாசம் பண்றா. ஸ்ராவண மாசம் ரொம்ப விசேஷம். எல்லாருமே தன் வீட்டுல இருந்துட்டு நம சிவாய நம சிவாய சொல்லி பக்கத்துல வீட்டிலேயே சிவலிங்கம் எல்லாரும் வச்சிருப்பா. அதுல கொஞ்சோண்டு ஜலம் அபிஷேகம் பண்ணி ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு சொன்னாலே போறோம். பகவான் நிச்சயமா நம்மளுக்கு எல்லாம் நல்லதுதான் பண்ணவா. அதுவும் இந்த நம சிவாயன்னு சொல்றோமே, இந்த நம சிவாயத்துல 4 வர்ணமும் இருக்கு. நம்ம சொல்றோம் பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, துரிய, எல்லாருமே இந்த நம சிவாயில இருக்கா. அத்தனை பகவானே சொல்றா, நம்ம எல்லாருமே இந்து, நம்ம எல்லாருமே சனாதனி, எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணினா தான் எல்லாருக்கும் விஜயம் கிடைக்கிறது. அதுக்காக இந்த ஸ்ராவண மாசத்துல எல்லாரும் பகவான்கிட்ட விஸ்வநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாரும் ஐஸ்வர்யமா இருக்கணும், எல்லாருமே எப்பவுமே பிரியமா இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு எல்லா பகவான் விஸ்வநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரஹர மகாதேவ். ரஞ்சிதா மாதா இந்த மாதிரி தென்னாட்டுலேருந்து இங்க காசிக்கு காசி பத்தி சொல்றது புராணம் ரொம்ப விசேஷம். நான் நிறைய பேருக்கு இப்பவும் தெரியாது. அதுக்காக அவளுக்காகவும் நான் பகவான் விஸ்வநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவளும் சௌக்கியமா ஆரோக்கியமா இருந்துட்டு இதே மாதிரி நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும்னு பகவான் விஸ்வநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரஹர மகாதேவ். ஜெய ஜெய கங்கே. ஹரஹர கங்கே. காசி காசி காசி. கங்கா கங்கா கங்கா. விஸ்வேஷ விஸ்வேஷ விஸ்வநாதா. கேதார கேதார கேதாரா. சிவகேதார கேதார கேதாரேஷா. எங்க இருந்துட்டு இந்த மந்திரம் சொன்னாலே போறோம். அத்த விசேஷமான மந்திரம். நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா.